மரியாதையாக இதில் கையொப்பமிட்டு விட வேண்டும். இல்லையே என்ன இதெல்லாம்? நாகவேலா, நீ குடித்திருக்கவில்லையே. குடித்திருந்தால் இன்றைய நாடகம் எப்படி பூர்த்தியாவது? ராஜராஜன், நீ காட்டுக்கு வந்தாய், உடனே உன் நாடும் என்வசமாகிவிட்டது. எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு விதமாக முடித்துவிட்டுத்தான் உன்னிடம் வந்திருக்கிறேன். அதிகாரம் சரித்திரங்களில் நிறைய இருக்கிறார்கள். அந்த பேராசை பேய்களின் முடிவும் கோரமானதுதான். இதில் கையொப்பமிட்டால் உடனே விடுதலை. என் தந்தை உயிரிடும் தருவாயில் என்னையும் இந்த நாட்டையும் ஒரு ஓநாயிடமா அப்படியே சென்றார். சந்தர்ப்பத்தின் கோளாறால் புத்திசாலிகளும் முட்டாள்களாவது சகஜம் தானே. நாட்டை அபகரித்து நல்வாழ் வாழலாம் என்ற மனத்தால் குடிக்காது. மக்களிடம், என் தந்தையின் நண்பரும் நாங்கூரின் தலைவருமான கீர்த்திவர்மனிடம் நீ என்ன சமாதானம் குறப்புகிறாய்? ஆளத் தகுதியற்ற அயோக்கியன் யார்? நீதான் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். என்ன என்ன மலைக்கிறாய்? நீ அரண்மனைக்குள்ள இருந்தாய், வெளியே என் பிரச்சாரம் ஒழுங்காக நடைபெற்றது. என்னவென்று? அண்ணா, இளவரசன் தொலைஞ்சு போயிட்டானாம. தொலையாம? இளவரசன் இளவரசன்னு சொல்லு. அவன் எப்படி செத்தானா? அந்த வெக்க கட்டையா கேக்குறப்போ, வேட்டைக்கு போன இடத்துல ஒரு வேட பொம்பளைய பிடிச்சு இழுத்தானா. அப்புறம் அவ கண்ணாலமானவ, அவ புருஷன் அவன் கூட்டாளிங்க எல்லாருமா வந்து அவனை பலி போட்டாங்க. ஆமா, நம்ம அடுத்த ராஜா யாருங்கிற? நாகவேலரேடா. நாகவேலருக்கும் இளவரசருக்கும் உள்ளூர ஏதோ பகைன்னு சொல்றாங்களே. நீ ஒண்ணு, உனக்கு எனக்கும் கூட பகைன்னு தான் நம்ம கோனையும் சொல்லிட்டு தெரியறான். கதைக்கு காலேதப்பா. என்னமோ இதெல்லாம் நாகவேலன் சரிதான்னு பேசிக்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். இளவரசர் அவ்வளவு கெட்டவரா இருந்திருக்க முடியாது. போன வாரம் கோட்டை அகழ்ல 4 பொம்பளைங்க பணம் முதந்துத. அதுக்கு என்ன சொல்ற? பொது ஜனங்களே அவனை துவையலாக்குறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. அவன் அதிர்ஷ்டம் காட்டிலேயே போயிட்டான். உண்மையான பேச்சு. அவன் கிடைச்சிருந்தா அவனை உசுரோடு சதையா பிச்சு எடுத்திருப்பாங்க. இந்த பிரச்சார படையின் மூலம் உனக்கு எதிராக விளைந்துள்ள தேசத்தை பற்றி நீ அறிய மாட்டாய். நீ கையொப்பமிட சம்மதிக்கிறாயா இல்லையா? அவனை இழுத்து சென்று சிறையிலே தள்ளுங்கள். முத்தேரரை, நான் இப்போது அரண்மனையில் நுழைய முடியாத நிலையில் இருக்கிறேனே. நன்றாக அறிகிறேன் இளவரசே. ஆயினும் தங்கு இளைப்பாறும் தருணம் தங்களுக்கு இதுவல்ல. நாகனின் வஞ்சக வலையில் நாடே இன்று விழுந்திருக்கிறது. ஆக உங்கள் முதல் வேலை நாங்கூர் மன்னன் கீர்த்திவர்மனை சந்திப்பதுதான்.
சந்தியுங்கள். கீர்த்திவர்மனுக்கு எங்கும் நல்ல செல்வாக்கு. நாகவேலன் இப்போது கூட அவன் ஆதரவின்றி உங்கள் சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. ஆகவே புறப்படுங்கள். கீர்த்திவர்மனை சந்தித்த பிறகு வேங்கத்தேவனையும் சென்று பாருங்கள். சோழ நாட்டின் மீது நீங்காத பக்தி கொண்டவன், உங்கள் தந்தைக்கு நண்பன், நல்லவன், அதிலும் வல்லவன். நானும் அவனுக்கு செய்தி அனுப்புகிறேன். வேடுவச்சியின் நிமித்தம் வேந்தன் ராஜசேகரன் நான் கொல்லப்பட்டானா? மானக்கேடான மரணம் தான் மகாராஜா. வேதனை தாங்க முடியாமல் இளவரசர் காட்டாற்றில் விழுந்து விட்டிருக்கிறார். கேள்விப்பட்டதும் காட்டிற்கு ஓடினேன். அவர் பிரேதம் கிடைக்கவே இல்லை. அவரின் வைரவாள் தான் கிடைத்தது. என்ன செய்வது? அவர் நடத்தியே அவரை அழித்து விட்டது மகாராஜா. சேச்சே, ராஜராஜன் இப்படி மாறிய விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. நீர் ஏன் கண்டிக்கவில்லை? அடிமை நான். அவரிடம் எப்படி நான் அதிகாரம் செய்ய முடியும்? இருந்தும் பல தடவைகளில் அவர் தவறுகளை குறிப்பால் உணர்த்தினேன். சாட்டை அடிகளும் உதைகளும் தான் எனக்கு மிச்சம். ஒரு முறை அவர் அடித்ததால் உண்டான தழும்பு இதோ பாருங்கள், இன்னும் மாறவே இல்லை. அந்தஸ்தற்கு ஏற்ற குணங்கள் அவரிடம் இருந்ததே இல்லை மகாராஜா. தனிப்பெண்களுக்கு பாத பூஜை நடித்து பரவசம் அடைவார். பூனைகளை கொன்று புசிப்பார். கஷ்டம் கஷ்டம். நீயும் உட்கார். அப்புறம் அவர் குணம் என்னமோ அப்படி ஆகிவிட்டது மகாராஜா. ஒரு முறை வேண்டாம் மகாராஜா. சொல்லும் நாகவேலரே, சொல்லும். 3 குலப்பெண்டிரை பலாத்காரம் செய்து கடைசியில் அவர்களை துண்டாடி கோட்டை அகழியில் வீசி எறிந்து விட்டார். நகரத்தில் அன்று புரட்சியே ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விதமாக சமாளித்து விட்டேன். சதா மதுவும் மங்கையும் தான். அமிர்தச்சலம் புலால் உண்பதில் பாகுபாடே கிடையாது. கரூர் கோயில்களில் பெண்கள் வருவதையே நிறுத்திக் கொண்டு விட்டார்கள் என்றால் பாருங்கள். அவன் கதை போதும். இப்போது நாட்டின் கதி என்ன? அதற்காகத்தானே நாங்கள் உங்களிடம் ஓடி வந்தோம். ஏன், நீரே ஆளுமே, அதைத்தானே உன் நாட்டு மக்கள் விரும்புவார்கள். வேண்டாம் தாயே அந்த பாரம். மகாராஜா, இளவரசரால் நாட்டில் ஒரே குழப்பம், குமுறல். புகையும் எரிமலை போக்கில் இருக்கிறார்கள் மக்கள். எந்த நிமிஷத்தில் தீயை கக்கும் என்று சொல்ல முடியாது. அதற்குள் சிக்கல்கள் அறுக்கப்பட வேண்டும். அதை செய்ய தங்களால் தான் முடியும். எனக்கும் கொஞ்சம் தேச சஞ்சாரம் செய்யலாம் என்ற ஆசை. அதையும் தாங்கள் தான் பூர்த்தி செய்து தர வேண்டும். உதவிக்கு உதயச்சந்திரன் இருக்கவே இருக்கிறான். நாகவேலரே, அதை பற்றி பிறகு யோசிப்போம். ராஜராஜன் நாடு நல்ல செழுமை கொண்டது. தங்களுக்கு தெரியாதா மகாராஜா? நான் நேரில் வந்து நிலைமையை கூர்ந்து பரிசீலித்தால் தான் எதையும் முடிவு செய்ய முடியும். அதற்காகத்தானே தங்களை கையோடு அழைத்து போக வந்திருக்கிறோம் மகாராஜா. அந்நிய நாட்டு விஷயங்களில் தலையிடுவது தவறல்லவா பிரபு? ஏன் செண்பகம், என் நண்பன் நாடுதானே அது. நண்பன் நாடானாலும் மாற்றான் நாடல்லவா? மகாராஜா படையெடுக்கவில்லைய நாட்டின் மீது தலைவர் என்று யாராவது ஒருவர் இருக்கத்தானே வேண்டும் தாயே. நீர்தான் இருக்கிறீரே. எனக்கு ஓய்வு வேண்டும். போதும் போதும் என்று ஆகிவிட்டது. மகாராஜா, கரூரில் தூதர் வந்திருக்கிறார். வர சொல். என்ன செய்தி? நகரத்துல பல மாதிரியா பேச்சு நடக்குதுங்க. ஜனங்க கலகம் செய்வாங்க மாதிரி தோணுதுங்க. எஜமா உடனே புறப்பட்டு வந்தா தான் நிலைமை ஒழுங்காகுங்க. நினைத்தேன் மகாராஜா. சரி, பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன். மண்ணாசை இல்லாத மன்னன் கூடவா இருக்கிறான். வண்டு, எப்படி என் நடிப்பு? பிரமாதம் மகாராஜா, பிரமாதம். இந்த முட்டாள் நம்மோடு வருகிறான். பொம்மை மாதிரி இவனை காட்டி மக்களை நம் வசம் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஜெய், ஷண்பகத்தின் அழகு இன்னும் அஸ்தமனமாகவில்லை. ஆஹா, ராஜகுமாரி ரமா ஒரு ரமணியமான தங்கச்சிலையடா, தங்கச்சிலை.
சீக்கிரம் வந்து விடுங்களப்பா. ஆளனில்லாத அவளை போன்றிருக்கும் அந்நிய நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறீர்களா பிரபு? செண்பகம், நான் அநியாயக்காரன் அல்ல. அதனால்தான் எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் என்றேன். நன்கு ஆலோசித்துத்தான் செய்கிறேன். அது சரி, மலைக்கன்னி பூஜையை எனக்காக நிறுத்தி விடாதே. வெள்ளிக்கிழமையே பூஜையை நடத்திவிடு. ஏய், உன்னுடன் எத்தனை பேர் வந்திருக்கிறார்? 5 பேருங்க எஜமா. பட்டு சாமர்த்தியமா காரியத்தை முடிக்க வேண்டும். நல்ல மகாராஜா. சரி, புறப்படுங்க. போய் வரட்டுமா ராமா? போய் வாருங்களப்பா, போய் வாருங்கள் பிரபு. நன்றி ஐயா, நன்றி. நீர் மட்டும் வராமல் இருந்தால். நீர் யார்? நான் தானே. வயிற்று பிழைப்புக்கு வகையின்றி அலைந்து கொண்டிருக்கும் ஒரு நாடோடி. நன்றாக போர் செய்கிறார். நமது படையில் சேர சொல்லம்மா அவரை. அப்போது நீங்கள் யாரமணி? நாங்கூர் மகாராணியையும் இளவரசியும் தான் நீங்கள் என்று காப்பாற்றி இருக்கிறீர்கள். மகாராஜா ஊரில் இல்லை. மகாராஜா? நீங்கள் மகாராணி, அது மகாராணியின் மகள். ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். நாளைக்கே அவர் சக்கரவர்த்தி ஆனாலும் ஆகலாம். அதென்ன மணி, நாளைக்கு அந்த அதிசயம் எப்படி நிகழ முடியும்? சோழ நாட்டு இளவரசன் உயிரோடு இல்லை. செத்து விட்டானா? ஆம், வேடர்களால் கொல்லப்பட்டான் அவன். ஐயோ, ஏன் அப்படி? அம்மா, அதெல்லாம் இவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை உண்மை. அந்த இளவரசனின் தந்தைக்கு என் மகாராஜா உயிர் தோழன். நாட்டை ஆளும் விஷயத்தை நிச்சயிக்கத்தான் நாகவேலருடன் போயிருக்கிறார். ஏனமணி, நாகவேலர் என்றீர்களே, அவர் அந்த இளவரசனுக்காக நாட்டை ஆண்டு வருபவர், தங்கமானவர். நாகவேலர் தானே? ஆமாம், ஆனால் அவர் மனதையும் முடிய செய்து விட்டான் அந்த இளவரசன். இளவரசன் தந்தைக்கு உங்கள் மகாராஜா உயிர் தோழர் என்று சொன்னீர்களே, அப்படி இருக்க சோழ நாடு சென்றிருப்பது மித்திர துரோகமாகாதாமணி? என்ன மணி மௌனமாகிவிட்டீர்கள்? இதே கேள்வி என் தந்தையிடம் ஜாடையாக அம்மாவே கேட்டு பார்த்தார்கள். ஆனால் ஏதோ சமாதானம் சொல்லி மழுப்பி விட்டார். ஓஹோ, உங்களை வெகு நேரம் காக்க வைத்து விட்டேன். வருகிறேன். இந்த இருங்கள். என் நன்றியின் நினைவு சின்னமாக. நகையிலா நன்றி இருக்க முடியும்? பின்ன ராஜகுமாரியின் மின்னல் நகை ஒன்றே போதுமே. நீங்கள் மிகவும் தைரியசாலி. எல்லாம் ராஜகுமாரியின் தரிசன விசேஷம்தான். குறும்பும் நிறைய இருக்கிறது. எனது பிறவி குணம் ராஜகுமாரி, பிறவி குணம். ஏன் தயக்கம்? வாங்கிக் கொள்ளும். மன்னிக்க வேண்டும், எனக்கு எதையும் வாங்கி பழக்கம் இல்லை. விசித்திரமான மனிதன். மகாராணி, என்ன யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதான் முன்னுமையே சொன்னீரே. நாடோடி என்றுதானே? அது சுத்த பொய்.
நான் தான் சோழ நாட்டின் இளவரசன் ராஜராஜனின் ஆவி. இறந்து போன அவனுடைய ஆவி பேயாகி இப்படி சுற்றிக் கொண்டே இருக்கிறேன். வருகிறேன்.